ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சீரக தண்ணி நல்லது தான், ஆனால் அதை இப்படி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. சீரக தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் வயிற்றுல நம்ம எடுத்துக்கிற சில பானங்கள் இருக்குல்ல, இது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். அந்த வகையில் காலையில் வெறும் வயிற்றுல ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துக்கு அது பல நன்மைகளை தருங்க. இது நோய்களை எதிர்த்து போராடுறதுக்கும் உடலை நச்சுத்தன்மையாக்குள்ள அதை விடுவிக்கிறதுக்கும் இன்னும் பல நன்மைகளை நமக்கு தருது. வெறும் வயிற்றுல வெது வெதுப்பான ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? காலையில் வெறும் வயிற்றுல நம்ம எடுத்துக்கிற உணவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றுல டீ காஃபி குடிக்கிறத வழக்கமாக்கி வச்சுருக்கோம். இது உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தும் அவாய்ட் பண்ண முடியாமல் இருக்கிறீங்க. உண்மையிலுமே வெறும் வயிற்றுல நம்ம சாப்பிட்ற உணவுகள் இருக்குல்ல, இது உடல் மட்டும் இல்லாமல் மன ஆரோக்கியத்தையும் பாதிச்சிரும். அதனால தான் காலை உணவை தவிர்க்காம எடுத்துக்கணும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. காலையில் வெறும் வயிற்றுல காஃபி டீக்கு பதிலாக வெது வெதுப்பான ஜீரக தண்ணியை குடிக்கிறது நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தரும். ஜீரகம் அப்படிங்கிறது செரிமான பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளையும் ஆக்சிஜனேற்ற பண்புகளும் தன்னுள்ள வச்சிருக்குது. ஜீரகத்தை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில் வெறும் வயிற்றுல வடிகட்டி குடிக்கிறதன் மூலமாக ஜீரக தண்ணி ரெடி ஆயிரும். ஜீரகத்தில் விட்டமின்கள், தாதுக்கள், ஆக்சிஜனேற்றிகள் இது மாதிரியான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் கூட நிறைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். சரி வாங்க, ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜீரக தண்ணியில் இரும்பு சத்து, விட்டமின் சி, துத்தநாகம் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. உதாரணமாக பார்த்தோன்னா விட்டமின் சி இருக்குல்ல, இந்த ஊட்டச்சத்துக்கள் வெள்ளை இரத்த அணுக்களோட உற்பத்தியை தூண்டுது. தொற்று நோய்களை எதிர்த்து போராடுறதுக்கும் உதவியாக இருக்கும். இந்த ஜீரக தண்ணியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இருக்குல்ல, இது ஹீமோக்ளோபினோட உற்பத்திக்கு உதவுது. ரத்தத்தை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்து. துத்தநாகம் இருக்குல்ல, இது உடலோட பாதுகாப்பு வழிமுறைகளை பராமரிக்கிறதுக்கு உதவுது. வெது வெதுப்பான ஜீரக தண்ணியை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவும். சளி, காய்ச்சல் இது மாதிரியான பருவ காலத்தில் வரக்கூடிய நோய் தொற்றுகள் வராமல் தடுத்துக்கலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ஜீரக தண்ணியை காலையில் வழக்கத்தில் சேர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை எரிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்த உதவுவதாகவும் இருக்குது. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட இடுப்பு சுற்றளவை கணிசமான அளவு குறைக்கிறதுக்கும் ஜீரக தண்ணி உதவியாக இருக்கும். செரிமான நொதிகளோட உற்பத்தியை தூண்டுறதுக்கும் உணவை நல்லா ஜீரணமாக செய்கிறதுக்கும் ஜீரக தண்ணியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உதவியாக இருக்கும். ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் ஜீரக தண்ணி பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கிற திறன் இதில் இருக்குது. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரக தண்ணியோட நன்கு அறியப்பட்ட நன்மைகளில் ஒன்று அப்படின்னா செரிமானத்தை மேம்படுத்துகிற திறனை சொல்லலாம். ஜீரகத்தில் தைமால் அப்படிங்கிற சேர்மம் இருக்கு. இது என்ன பண்ணுன்னா கல்லீரலில் பித்தம், கணையத்தில் செரிமான நொதிகளோட உற்பத்தியை தூண்ட உதவுது. உணவோட செரிமானத்தை மேம்படுத்துது. உடல் இருக்குல்ல, இது ஊட்டச்சத்துக்களை திறமையாக உறிஞ்சுறதுக்கும் உதவியாக இருக்கும். ஜீரகம் இருக்குல்ல, இது செரிமான நன்மைகளை தர்றதுனால வீக்கம், அஜீரணம் இது மாதிரியான பிரச்சனைகளை ஓட ஓட விரட்டுறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஜீரக தண்ணியை தொடர்ந்து காலையில் நம்ம எடுத்துகிட்டு வர்றப்ப அமிலத்தன்மை, எரிச்சல், மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி IBS அப்படிங்கிற இரைப்பை குடல் கோளாறுகளோட அபாயத்தை குறைக்கிறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் ஜீரக தண்ணி உதவியாக இருக்கும். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம்.
ஜீரக தண்ணியை குடிக்கிறதன் மூலமா இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க முடியும். குறிப்பா நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். நீரிழிவு எதிர்ப்பு பண்புகள் நிறைந்ததாகவும் இது இருக்கு. இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துது. சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவுது. காலையில வெறும் வயிற்றுல ஜீரக தண்ணியை குடிக்கிறது இரத்த சர்க்கரை அளவை உறுதிப்படுத்துறது கூட உதவியா இருக்கும். அந்த நாள் முழுக்க உங்களை சுறுசுறுப்பா வச்சிருக்கும். இரத்த சர்க்கரையோட ஏற்ற இறக்கங்கள், இன்சுலினோட எதிர்ப்பால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த சீரக தண்ணி அப்படிங்கிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் சுகருக்காக டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஜீரக தண்ணி எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பு: நாள்பட்ட நோய்களுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜீரக தண்ணி எடுத்துக்கோங்க. ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் ஜீரகத்தை முதல் நாள் இரவே ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணியை குடிங்க. அப்படி இல்லைன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு 5-7 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அது 1 டம்ளரை வற்றி வந்ததுக்கப்புறம் வடிகட்டிட்டு வெதுவெதுப்பான முறையிலையும் குடிக்கலாம். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப ஈஸியோ அதை பயன்படுத்தி பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.